எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக்கு வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். நேத்து மார்க்கெட் எங்க முடிஞ்சது, அதை வச்சு இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்ன, ஒரு ட்ரேடிங் பிளான் யோசிச்சு அது எப்படி இருக்கலாம், எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இத மனசுல வச்சுக்கிட்டு வாங்க உள்ள போலாம். சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கிறதுக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நேத்து ஏப்ரல் 21ஆம் தேதி மார்க்கெட் முடியும் போது நிஃப்டியோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி ஸ்பாட், அதாவது ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ நேத்து க்ளோஸ் ஆனது 245.76ல. இந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்மளோட கணக்குகளுக்கு பேஸ் பாயிண்ட். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ பாப்போம். இது ஸ்பாட்டை விட ஒரு 8 புள்ளி அதிகமா 24,584ல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கேப் தான் நமக்கு ஒரு முக்கியமான க்ளூ கொடுக்க போகுது. இங்க பாருங்க, ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் நடுவுல வெறும் 7 புள்ளிகள் தான் வித்தியாசம். ஃபியூச்சர்ஸ் விலை அதிகமா இருக்கிறதுனால இதை நாம பாசிட்டிவ் பிரீமியம்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்ல ஒரு மைல்டான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. ட்ரேடர்ஸ் விலை இன்னும் கொஞ்சம் மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நேற்றைய க்ளோசிங் நமக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்திருக்கு. இப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிஃப்டியோட போர்க்களம் எங்க இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது எந்த லெவல்ல தடை வரலாம், எந்த லெவல்ல ஆதரவு கிடைக்கலாம். டேட்டா படி பார்த்தா இன்னைக்கு நிஃப்டி மேல ஏற முயற்சி பண்ணுச்சுன்னா 24,830 ஒரு பெரிய தடுப்புச்சுவர் மாதிரி நிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சா 24,322 ஒரு சேஃப்டி நெட் மாதிரி பாதுகாக்கும். இது நம்ம சப்போர்ட். இன்னையோட ஆட்டம் பெரும்பாலும் இந்த 2 நம்பருக்குள்ள தான் இருக்க போகுது. சரி, இப்ப நமக்கு எல்லைகள் தெரிஞ்சிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வச்சு ஒரு ட்ரேடிங் கேம் பிளான் எப்படி போடலான்னு ஒரு உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த பிளானுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்க போகுதுன்னா அட் தி மணி ஸ்ட்ரைக்ஸ்ல தான். அதாவது மார்க்கெட் இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற 2,45,500 2,46,600. ஏன்னா மார்க்கெட்ல சின்னதா ஒரு அசைவு வந்தா கூட டக்குன்னு ரியாக்ட் பண்றது இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஸ்ட்ரைக்ஸை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் திடீர்னு ஒரே டைரக்ஷன்ல வேகமா நகர ஆரம்பிச்சா, அதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தா என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும்? இங்கதான் அசலான மேஜிக்கே இருக்கு. மார்க்கெட்டோட வேகத்தை பொறுத்து நம்ம ஆப்ஷன் பிரீமியம் 7 பாயிண்ட்ஸ்ல இருந்து அடேங்கப்பா 254 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. இந்த பெரிய ரேஞ்ச் மார்க்கெட்டோட தன்மையும் இந்த உத்தியில இருக்கிற ரிவார்ட் பொட்டென்ஷியலையும் காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம், எவ்வளவு பெரிய ரிவார்டு இருக்கோ அவ்வளவு பெரிய ரிஸ்க்கும் இருக்கு இல்லையா? அதனால இந்த ஆட்டத்தோட நம்பர் 1 ரூல் என்னன்னா ஸ்டாப் லாஸ் தான். இந்த பிளான் படி 25 பாயிண்ட்ஸ் நஷ்டத்துக்கு மேல ஒரு பைசா கூட அனுமதிக்க கூடாது. இது நம்மளோட கேபிட்டல்ல பாதுகாக்கிற ஒரு கவச மாதிரி. ஆக நம்ம கிட்ட ஒரு சின்ன பாசிட்டிவ் க்ளூ இருக்கு, முக்கியமான லெவல்ஸ் இருக்கு, ஒரு கேம் பிளானும் இருக்கு. ஆனா மார்க்கெட் நம்ம பிளானை ஃபாலோ பண்ணுமா, அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல போகுமா, இல்ல சப்போர்ட்டை தேடி கீழே வருமா? இதுதான் இன்னைக்கான $1 மில்லியன் கேள்வி. நீங்களும் உங்க அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப கவனமா முடிவெடுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம்.